வர இருக்க இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திர தொகுதியில அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிக்க வைக்கிறாங்க. அதை பத்தி கருத்து என்னமா? பொது வேட்பாளர் நிக்க வைக்கிறேன்னா அவர் தான் திமுக தான் கொள்கை எதிரி சொன்னாரு. அவரு நின்னா அதோட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. சீமான் கண்டிப்பா அந்த தொகுதியில தாவே கதை வரும். அவங்க 2 பேரால கூட்டு சேர முடியல, அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து சீமானை கூட்டு சேர்க்கிறாங்க. அது சீமான் வந்தா அந்த இடத்துல அவர் ஜெயிக்க மாட்டார். எந்த சீமானை நிக்க வச்சாலும் யாரு நிக்க வச்சாலும் இனிமேல் விஜய் டிவிகே தான் நிக்கும், நிலைச்சு நிக்கும். சீமான் கூட்டணி போனா 0 தான். 25 வருஷம் ஆண்ட கட்சியும் 50 வருஷம் ஆண்ட கட்சியும் விஜய் என்ற ஒரு மாமனிதன் இழுத்த முடியாங்க. இன்னைக்கு சீமானை வச்சு இழுத்து முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சீமான்ல எத்தனை சீமான் வந்தாலும் விஜய் இழுத்த முடியாது. என்னன்னா திராவிட கட்சிகள்லாம் சேர்ந்து இப்போ விஜய் காலி பண்ணலான்ட்டு ஒரு 4 நாள் ஆட்சி ஒரு வந்த 4 நாள்ல எல்லாம் சதி பண்ணாங்க. அது வந்து நடக்கல. எதனா ஒண்ணு பண்ணி இந்த ஆட்சியை கழிச்சிடன்ட்டு பாக்குறாங்க. யாரா இருந்தாலும் ஒரு 6 மாசம் டைம் கொடுத்தாதான் தெரியும். அவர் திராவிட கட்சி கழுவி ஊத்துறவர், அசிங்கமா எந்த மேடையில போட மீட்டிங்னால திட்டுறவர் அப்படின்னும் போது அவர் எதுக்கு உள்ள விடணும்? அது தனிச்சு எல்லாரும் தனித்தனியா நின்று போலாமே. அடிக்கடி சீமான் எல்லா மேடையிலும் பேசுவாரு, நான் திராவிட கட்சியில் எதிரான, திராவிட கொள்கை எதிரானு சொல்லிட்டு நான் தமிழ் தேசியவாதின்னு வர. இப்போ வந்து அவரு தான் சுயநலத்துக்காக திரைமறைகளை கூட்டணி வைக்கிறாரு எடுத்துக்கலாமா? திரைமறைவா கூட்டணி வைக்கிறதுக்கு தான் அவருக்கு பண்றாரு. அவர் திராவிட கட்சியில இருந்து காசு வாங்கிட்டு சொல்றாங்க. இது வந்து கபடக்காய் விளையாடுற மாதிரி. நம்ம நின்று தோத்தா அசிங்கம், நம்மளோட கோட்டை டிஎம்கே கோட்டை, நம்ம நின்னா தோத்தா அசிங்கம் சொல்லிட்டு சீமான பொதுவாள தோத்தா அவர் தோக்குறது புதுசு கிடையாது. ஆரம்பத்துல இருந்து தோத்துதான் இருக்காரு. திமுக தலைவராலேயே சொந்த தொகுதியில ஜெயிக்க முடியல, இப்போ சீமான் அவர் நிக்க வைக்கிறாங்க. ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நிக்க வச்சாலும் கண்டிப்பா அண்ணா ஜெயிப்பாரு. அம்பாசமுத்திர தொகுதியில சீமான் ஜெயிப்பாருங்களா? ஏற்கனவே 234 தொகுதியில் தோத்துட்டாரு. என்ன இது ஒண்ணு தோக்குறதுனால அவர் பெருசு கிடையாது. கார்ல உட்காந்து பிரியாணி தான் சாப்பிட போறாரு, தயிர் சாதம் சாப்பிட போறது கிடையாது, ஃபீல் பண்ணவும் போறது கிடையாது. அம்பாசமுத்திரம் மட்டும் இல்ல, இருக்கிற 6 தொகுதி சட்டமன்றத்திலையும் தாவேகா மட்டும் தான் ஜெயிக்கும். அவர் எந்த தொகுதியினாலும் அவர் கண்டிப்பா மக்கள் வந்து எதிராக தான் நிப்பாங்க. சொந்த தொகுதியிலேயே அப்பாவால ஜெயிக்க முடியல, இங்க போய் அம்பாசமுத்திரத்துல போய் அவருக்கு ஆதரவு தெரிச்சு எப்படி அவர் எப்படி அவர் ஜெயிக்க வைப்பாங்க? அவர் இன்னும் கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. வர இருக்க இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திர தொகுதியில அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிக்க வைக்கிறாங்க. அதை பத்தி கருத்து என்னமா? பொது வேட்பாளர் நிக்க வைக்கிறேன்னா அவர் தான் திமுக தான் கொள்கை எதிரி சொன்னாரு. அவரு நின்னா அதோட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. சீமான் அவரு அதோட மக்கள் ரொம்ப தோக்கு அடிச்சாதான் அதுக்கு ஒரு முடிவு வரும். கண்டிப்பா அந்த தொகுதியில தாவே கதை வரும். சப்போஸ் சீமான் நின்னாருன்னா அவர் ஜெயிப்பாராங்க? கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. திமுகக்கும் அதிமுகக்கும் நடுவுல நின்னா ஜெயிக்க மாட்டாரு. அவரு தனியா நின்னா கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜய் அவர்கள் தனித்தனியா எதிர்க்க முடியல சொல்லிட்டு 2 பேரும் கூட்டு சேர்ந்து இப்ப சீமான் நிக்க வைக்கிறாங்க அந்த தொகுதியில. அவங்க 2 பேரால கூட்டு சேர முடியல, அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து சீமானை கூட்டு சேர்க்கிறாங்க. அது சீமான் வந்தா அந்த இடத்துல அவர் ஜெயிக்க மாட்டாரு. அதுவே அவர் தனியா நின்னா ஜெயிப்பாரு. ஏன்னா சீமான் தான் திமுக அழிக்கணும், திமுக ஒழிக்கணும்னாரு. இப்ப திமுக கூட சேர்ந்தா அதோட அசிங்கம் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. இந்த சும்மா சீமான் கத்திடுறாரு. ஆண்டுகாலமா சீமான் மேல இறக்கப்படாத அதிமுக திமுக இப்ப மட்டும் இதுக்கு இறக்கப்பட்டு அந்த தொகுதி விட்டு அது விஜய் வரக்கூடாதுன்ற ஒரே காரணம் தான், வேற எந்த ஒரு காரணம்